அன்பு அண்ணன் அவர்களே, தனுஷ் அவர்களே, வருங்காலத்து தலைவர்களே, மீண்டும் மீண்டும் தளபதிக்கு மேலே வருவார். தளபதி ரஜினிகாந்த்னா அவரோட மேலே வருவார். ஆமாம், ஓகேவா? தனுஷோட 30வது படம் இது. 9 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுனால ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுவும் தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. பிரபு சாலமனோட ஃபஸ்ட்டு படம், அதனால எதிர்பார்ப்பு அதிகமாக கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெயின் மூவி வேறு, எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப படம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். படம் ஒரு ட்ரெயின் கதையாக இருக்கிறது. 8 மாதம் வந்ததுனால எல்லாம் எதிர்பார்த்தா இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால ஆர்வமாக இருக்குது இந்த தேட்டருக்கு. படம் வெற்றி பெறும் நம்புகிறோம், நம்பி வந்திருக்கோம். என்னோடய வாழ்த்துக்கள். படம் பார்க்கணுன்னு எக்ஸாம்லாம் லீவ் போட்டு வந்துக்கிறோம். தலைவர் படம் பார்த்துட்டு நாங்கள் போய் நல்லா ஹிட் ஆகணும் தொடரி படம், அதனால் வாழ்த்துக்கிறோம். எங்களோட ஆசிரியர்கள் எங்கள் படம் 30வது படம் ரிலீஸ் ஆகிது. ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரிக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணோம். இப்போது தொடர் எங்களுக்கு வந்திருக்குது. எங்கள் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். ஹாலிவுட்டுக்கு அப்புறம் ட்ரெயினில் படம் எடுத்துக்கிறாங்க. பிரபு சல்மான் சாருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம். கண்டிப்பாக இது மாபெரும் வெற்றி அடையான்னு நாங்கள் இருக்கிறோம். அடுத்து எங்கள் படம் கொடி வருது. இன்னமும் எங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, இளைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு, எங்கள் மனதில் இடம் பிடிக்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. பிரபு சல்மான் சார் வேறு படம் எடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்க போகுது படம். தலைவர் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ண போகிறாரு. கீர்த்தி சார் இருக்காரு. ஸ்கூலுக்காக கோட்டலி எக்ஸாம் லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவருக்காக. படம் எப்படி வெற்றி பெறும், 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் போகணும். தொடரி படம் சொல்லணும்னா பிரபு சாலமன் படம் இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. மைனா கயல் படம் வரிசையில் கும்கி இந்த படம் வரிசையில் இது மிகவும் எதிர்பார்க்கும். டிமானோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷ் ஹாலிவுட்லாம் போய் ரொம்ப வேறு லெவலில் இருக்கார். இது தனுஷோட 30வது படம்ன்றதுனால ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மட்டும் இல்லாத ஹாலிவுட்டு பாலிவுட்டில் எல்லாத்துலேயும் அசைச்சதுனால தனுஷ் வேறு லெவலில் இருக்கார். இவரை அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேணாம், ஆனால் விஜய் அஜித் அடுத்த லெவலில் இவர் இருக்காருன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தலைவர் எப்பயுமே வாழ்க, தலைவர் கிரேட். இன்றைக்கி தொடரி படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு படத்தில் தனுஷோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவரோட படத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவரோட படம் ஃபஸ்ட் படம் ரிலீஸு. ஸோ அதனால் ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கோம். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. நான் தனுஷோட ஃபேனு. நான் ஸ்கூல் இப்போ எக்ஸாமு, தனுஷ்காக லீவ் போட்டு வந்திருக்கேன். இந்த படத்து மேலே அவ்வளோ வெறியாகிறேன். தனுஷை பார்த்தே ஆகணும், அதுக்காக தான் இந்த படத்துக்கு வந்திருக்கேன். தலை படம் செம்மையாக ஹிட் ஆக போகுது. தனுஷோட ஃபேனுன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா அவர் சினிஃபீல்டு ஒரு பெரிய விஷயம். அவர் வந்தப்போ அவர் வளரவே மாட்டார் அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். ஆனால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறாரு. படம்னா ரீலு, தனுஷ்னா ரியல். தொடரும் இந்த வெற்றி. இது சைதை பகுதி சார்பாக சொல்கிறேன், எல்லா தனுஷ் ஃபேன் சார்பாக சொல்கிறேன். படம் பயங்கர வெற்றி அடையும். இது வாழ்த்துறோம் ஃபேன்ஸாக நாங்கள். அண்ணன் மேலும் மேலும் படம் கொடுப்பாரு, நாங்கள் நம்புகிறோம். வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்பவுமே கிடைக்கும், நாங்கள் நம்புகிறோம். அவர் நடிப்பு சும்மாவே கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வேறு இல்லாமல் பிரபு சாலமன் சார் கூட பண்ணியிருக்காரு.
இந்த படம் பயங்கர வெற்றி அடையணும் வாய்ப்பு தந்த மீடியாவுக்கு நன்றி. இங்கே இருக்க வந்த ஃபேன்ஸ் காலையில் 8 மணி ஷோன்னு சொல்லி எல்லாரும் வந்தவங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் எல்லாரும் வந்து பாருங்கள், பயங்கர வெற்றி அடையும், வாழ்த்துறோம் ஃபேன்ஸ் சார்பாக எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.